நம்மை சுத்திகரிக்கும். இந்த வசனத்தை பிள்ளைங்களுக்கு ஒரு செயல்முறை மூலமாக, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எப்படி சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ என் கையில பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வாட்டர் இருக்கு. ஸோ இதை நம்ம இன்னைக்கு என்னவா வச்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன், அதாவது ஒரு குழந்தையோட லைஃப் அப்படின்னு வச்சுக்க போறோம். குழந்தைங்க பிறக்கும் போது பாவம் அறியாத ஒரு குழந்தையாக பிறக்கிறார்கள். ஆனால் வளர வளர என்ன ஆகுறாங்கன்னா, இந்த பூமியில இருக்கிற எல்லா பாவங்களும் அவங்களுக்குள்ள கடந்து வருது. ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையா இருந்து அதுக்கு பிற்பாடு பாவங்கள் அவங்களுக்குள்ள கடந்து வருது. இப்ப இந்த கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாவம் இருக்கு. ஸோ பாவம் நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா கடந்து வருது. பாவம் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை அசுத்தமாக மாறிவிடுது. இங்க பார்க்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்றீங்க, ஒரு சின்ன பொய் சொல்றது ஒரு பாவம், ஒரு சின்ன பென்சில் திருடுறது ஒரு பாவம். இந்த பாவம்லாம் செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை கரைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை அழுக்காக மாறுகிறது. இப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றி நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு நீங்க செய்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனால அந்த பிள்ளைங்களுக்கு சொல்றீங்க, ஏசப்பா சிலுவையில உனக்காக தன்னுடைய ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினாக. அவருடைய நீ ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தம் உன்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க வாயில இருந்து இந்த வசனத்தை சொல்ல வைங்க. இப்ப ஏன் கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாத்தீங்களா? ஏசப்பா சிலுவையில நமக்காக சிந்தின ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கி அவரை போல ஒரு பரிசுத்த ஒரு மகனாக, ஒரு பரிசுத்த மகளாக நம்மை மாற்றுகிறது. இப்படி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க செய்து காட்டும் போது நிச்சயமா அந்த பிள்ளைங்க பாவத்தினால சிக்கி தவிக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் நிச்சயமாக தெரியும், ஏசப்பாவோட ரத்தம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி என்னை சுத்திகரிக்கும்ன்ற காரியம் அந்த பிள்ளைங்களுக்கு நிச்சயமாய் தெரியும். அந்த பிள்ளைங்க தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு நேராக அர்ப்பணிப்பார்கள். தேங்க்யூ.